பார்லிமெண்ட் திறந்து கொஞ்ச நாள் ஆனாலே ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வச்சுக்கோங்களேன், குதூகலமான நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த திங்கட்கிழமையில இருந்து பார்லிமெண்ட் ஆரம்பிச்சதுல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எதை பத்தி அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகுல் காந்தி வயநாடு கேரளால வந்து எம்பி பதவியை ஜெயிச்சு ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா அங்க பிரியங்கா காந்தி வாத்ரா அவங்க அங்க வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. பதவி பிரமாணம் எடுக்கணும். வந்து பதவி பிரமாணம் எடுத்தாச்சு. பதவி பிரமாணம் எடுத்துட்டு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா வர எம்பிக்களுக்கு சில ஓரியன்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்கள பேச சொல்லுவாங்க. அந்த பேச்சுக்கு வந்து தமிழ்ல கன்னி பேச்சு அப்படின்வாங்க. அந்த பேச்சும் போது அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேளுங்க, என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே ஹிமாச்சல் பிரதேஷ்ல மக்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அரசு எந்த உதவியும் செய்யறதே இல்ல, மிக மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளா இருக்காங்க, அப்படி இப்படின்னு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தையும் அவஸ்தைப்படுறதையும் பத்தி நிறைய பேசிட்டாரு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷரி பெஞ்ச்னா என்டிஏ அவங்க எம்பி மந்திரிகள் எல்லாம் அவங்க எல்லாம் கமகமா சிரிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல சுக்குவிந்தர் சுக்கு சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஆட்சியில இருக்கு, இந்த அம்மா ஹிமாச்சல் பிரதேஷ் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றாங்க. உள்குத்தா என்னன்னு தெரியல, செல்ஃப் கோல் அப்படின்னு. அப்புறம் அவங்க அது என்னன்னா அவங்க தொடர்ச்சிந்துகிட்டு இருக்காங்களே தவிர அதை ஒரு நிமிஷம் உணர்ந்து நிறுத்தவும் இல்லை. அவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே எல்லாம் அவங்க முடிஞ்சது வெளியில வந்தாங்க. வழக்கம் போல வந்து காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அப்புறம் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே புகழாரம் அவங்கள கை கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, பாராட்டுறாங்க வெளியில. இதுல மல்லிகார்ஜுன கர்கே வந்து ஒரு நிருபர் போய் கேட்கிறாரு, பிரியங்கா வாத்ராவுடைய பேச்சு கன்னி பேச்சு எப்படி உங்களுக்கு படுது அப்படின்னா, மிக பிரமாதம், இதுவரைக்கும் எந்த கன்னி பேச்சுமே இந்த மாதிரி இருந்தது, அவ்வளவு எக்ஸலண்ட் ஸ்பீச், நீங்க வந்து அளவு கடந்த பாராட்டு தெரிவிக்கணும் அவங்களுக்கு, அப்படி இப்படின்னு. அவருக்கு பாவம் என்ன கஷ்டம், இல்லடா நம்ம கட்சி நம்ம தலைவரா வேற இருக்க அந்த கட்சி, அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றது அவருக்கு என்ன கஷ்டமோ இல்ல அவருக்கு என்ன வந்து கண்டிஷன்ஸ் இருக்குன்னு தெரியல. அவரு இது முடிஞ்சு போச்சுங்களா. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிரியங்கா மேடம் ஒரு பேக் ஒண்ணு தன்னுடைய ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதை வந்து மிகப்பெரிய ஒரு ரிக்கஸ் அப்படின்னா, அதாவது கூச்சல் குழப்பம் அதுக்கு ஆளாக. என்ன அந்த பேக்ல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு புரிதல் இல்லாம எங்க எப்படி நடந்துக்கணும்னு புரிதல் இல்லாம இல்ல வேணும்னே பண்றாங்களா என்னன்னு தெரியுமா. சரி ஓகே, என்ன இருந்தது இந்த பேக்லனா, நல்ல பெரிய பேக், நல்ல பெரிய பேக். அது இது லேடிஸ் ஹேண்ட்பேக் கிடையாது, நம்ம ஷாப்பிங்லாம் கொண்டு போற மாதிரி இருக்கு, பெரிய பேக் ஷோல்டர்ல இருக்கு. அதுல வந்து கொட்டை எழுத்துல டாப்ல பாலஸ்தீனம் அப்படின்னு இங்கிலீஷ்ல, அதுக்கு கீழே மிக கிளியரா தெளிவா ஒரு படம். அந்த படம் என்ன அப்படின்னா வாட்டர் மெலன் அப்படின்னா, அதாவது தர்பூசணி, அதனுடைய ஒரு கட் போர்ஷன் கிரீனும் ரெட்டும். இந்த தர்பூஷ் வந்து உலகளாவுல எதை குறிக்குது அப்படின்னா, பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற சிம்பலாக அது பார்க்கப்படுகிறது. சோ பாலஸ்தீன் இருக்கு, அந்த சிம்பல் ஆதரவு அளிக்கக்கூடிய சிம்பலாக இருக்கு. எல்லாம் ஒரே பயங்கரமா கூச்சல் குழப்பம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்க, தெரிஞ்சுதான் செய்வாங்க, வேணும்ட்டே தான் செய்வாங்களா இருக்கும், கிளப்பி விடணும் ஏத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரிதான், அதாவது குசும்பு அப்படின்னு அந்த மாதிரிதான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது. எதனால அப்படின்னாக்கா, ஏதோ இவர் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு வந்துட்டாரு அதோட கதை முடிஞ்சதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் வெளியில வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில இருக்கிற லான் இருக்குல்ல, அதுல ஒரு பாசேஜ் மாதிரி இருக்கும், அதுல ஒரு 4-5 தடவை நடந்துட்டு வந்தார். பெரிய அப்படியே ஒரு, அதாவது இந்த ஃபேஷன் ஷோல எல்லாம் கேட் வாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் நடந்துட்டு வந்தார். இவர் நடந்து வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் அவங்களுடைய ஆதரவாளர் எல்லார் கையிலும் இதே மாதிரி பேக் பாலஸ்டீன் அந்த தர்பூஷணியுடைய படம் எல்லாம் போட்டுட்டு அவங்களும் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்தது. ஆக மொத்தம் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது வந்து ஒரு வெல் பிளான்டு டூல் கிட் அப்படிங்கிற மாதிரி, ஸ்ட்ராட்டஜி ஆர் டூல் கிட். ஏதோ ஒரு பேக் 2 பேக் இருந்தா பரவாயில்ல, 20-25 பேர் அந்த அதே சிமிலர் பேக் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு, அப்ப இதை எதை உணர்த்த வராங்க, என்ன மாதிரி இவங்களுடைய முன்னெடுப்பு இருக்கு, எதை வந்து அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க எதற்காக அப்படின்னு எல்லாம் பல சந்தேகங்கள் நமக்கு கண்டிப்பா வருது. பலஸ்தீனியர்ல வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேல
அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது 2023ல 24க்கு மேல ஆயிடுச்சு. 1 வருஷம் 2 மாசம் ஆயிடுச்சு. அதுல இருந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப திடீர்னு இவங்க போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி செய்யறாங்க. அதுக்கு நடுவுல நம்ம செய்தி எல்லாம் படிக்கிறோம். இஸ்ரேல் வந்து சமாதான பேச்சுக்கும் பலஸ்தீனியனே சமாதான பேச்சுக்கும் காசா அதாவது எல்லாம் ரெடியா ஆயிட்டு வருது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இவங்க அதை வந்து எதுக்காக செய்யறாங்க, என்ன மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு இது. சரி, இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் பல பேர் வந்து பல விதமான கொஸ்டின்ஸ் எழுப்புவாங்க. பிஜேபியும் அந்த கேள்விகளை எழுப்பித்து எதுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து செய்யறீங்க அப்படின்னு வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிரியங்கா வாத்ரா கொடுத்திருக்கிற பதில் என்னன்னா, அந்த கமலஹாசன் ஒருத்தர் சொன்னல, என் தட்டில் என்ன சாப்பாடு இருக்கிறது என்பதை அடுத்தவர்கள் தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி அவங்க ஒரு பதில், நான் என்ன சட்டை போடணும், என்ன ட்ரெஸ் போடணும், நான் எந்த பேக் எடுத்துக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு பிஜேபிக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது வெறும் ஆணாதிக்க செயலாக எனக்கு படுகிறது. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடே. என்னைக்குமே ஆணாதிக்கம் தான் பிஜேபியில. அதனால பெண் அடிமையா இருக்கணும்னு விரும்புறாங்க. இதை பத்தி ராகுல் காந்தியும் நிறைய சொல்லியிருக்காரு. RSSல எப்பவுமே பெண்களுக்கு மரியாதையே கிடையாது, அவங்களை அடிமையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் வேற ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. இப்ப இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை சொல்லதோட இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு, அந்த நம்பிக்கைகளுக்கு நான் எதுக்காக பயப்படணும், நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும், அதை நான் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறதுல நான் எதுக்கு தயக்கம் காட்டணும், அதனால என்னுடைய நம்பிக்கைகளை நான் உறுதியா இருக்கேன். என்ன நம்பிக்கை? பலஸ்தீனுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது நம்பிக்கையா? இந்திய கவர்மெண்ட்டும் பலஸ்தீனுக்கு, இந்திய கவர்மெண்ட் வந்து யாருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னாக்கா, அங்க இருக்கிற பயங்கரவாதிகளுக்கும் எதிர்ப்பு தெரியும். இல்ல இஸ்ரேல்ல இருக்கிற சிவிலியன்ஸை வந்து அவங்க பிணை கைதிகளை எடுத்துட்டு போனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்ப இந்த அம்மா அதெல்லாம் வந்து இந்த பிரியங்கா வாத்ரா வந்து என்னுடைய நம்பிக்கை, நான் ஓப்பனா சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னா, அந்த பிணை கைதிகளை எடுத்துட்டு போனது அதுக்கெல்லாம் இவங்க ஒத்து போறாங்களா? வார்னு வந்தா எதிரிகள் கொள்றதோ இந்த நாட்டு மக்கள் கொள்றதோ அதெல்லாம் வந்து வேற விஷயம். அது வந்து வாரனுடைய அடிப்படை இது தாத்பரியமே அப்படிதான் அப்படின்னு எடுத்துட்டு. ஆனா பிணை கைதிகள் அந்த மாதிரியா கிடையாது. அதை இவங்க சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பலது எழுது. ட்விட்டர்ல எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இது ஆக்சுவலா. அதனாலதான் நான் உங்க கூட அதை ஷேர் பண்ணலாம் நினைச்சேன். சரி, இந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, இதை நான் வந்து ட்விட்டர்லயே போட்டிருக்கேன், என்னுடைய இங்க நம்பிக்கை என்ன, என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன். இது ஒண்ணு இன்னைக்கும் நேற்றுக்கு இல்ல, பல காலமா நான் சொல்லிக்கிட்டு வர்றதுதான், அப்படிதான் செய்வேங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு இருக்கட்டும். அதாவது பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கு, அதாவது நடந்துகிட்டு பார்லிமெண்ட் இல்லைன்னா, இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு சாதாரண எம்பி. அதுவும் பார்லிமெண்ட்ல வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இவங்க உறுதிமொழி எடுத்து பதவி பிரமாணம் ஏற்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவரை வந்து பலஸ்தீனியனுடைய எம்பசி ஒண்ணு டெல்லியில இருக்கு. அந்த டெல்லியில இருக்கிற பலஸ்தீனியன் எம்பசியில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பிரியங்கா வாத்ராவை அவங்களுடைய வீட்டுல போய் சந்திச்சு. அவர் பேரு எல் ரசாக் அபு ஜசர் அப்படிங்கிறது அவருடைய பேர். இவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இவர் வந்து பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கும்போது இவங்களை போய், அதாவது இந்த கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் அவங்களை பார்த்துருக்காங்க. எங்க பிரியங்கா வாத்ரா அவங்க வீட்டுல போய் இந்த பலஸ்தீனியன் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இது மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு இப்ப பிரியங்கா வாத்ரா எடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண எம்பி, அவங்களுக்கு எந்த ஒரு பதவியோ இதுவோ எதுவுமே கிடையாது. அவங்கள வந்து வெளிநாட்டு அதிபர்கள் வந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு கேள்விக்குறிதான் எல்லாமே. எதுக்காக பார்க்கணும், என்ன மாதிரி பார்க்கணும்? ஏன்னா டிப்ளமேட்டிக் மீட்டிங்ஸோ ரிலேஷன்ஸோ எல்லாம் வந்து ஆட்சியில இருக்கிறவங்களோட இல்ல எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வந்து அந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ துணை அமைச்சர்களோ அவங்களோட பார்ப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண எம்பி இவங்க கூட எதுக்கு இவங்க போய் பார்த்தாங்க? இப்ப நீங்க வந்து கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் ஒரு தனி நபரா அவரை போய் பார்க்க முடியாது, இப்ப நான் போய் இன்னொரு ஃப்ரெண்டை பாக்குறேன் அதுக்காக அவர் வந்து குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னாக்க சொல்லக்கூடாதுதான். ஆனா எப்ப அது சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஒண்ணு வந்து பாலஸ்தீனத்துல பதட்ட நிலை, போர் நடந்துக்கு பதட்ட நிலை தீவிரமா இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. அது தவிர வந்து பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இருக்கும்போது அவாய்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இவங்க எதுக்காக என்னத்துக்காக செஞ்சாங்க? இது அச்சா இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும் AIMIM, ஓகே, அந்த பார்ட்டியில அவரு ஹைதராபாத்ல இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கும் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டு கடைசியில ஒரு வாழ்த்து மாதிரி ஒரு கோஷம் எழுப்பினார், குரல் கொடுத்தார். என்ன அப்படின்னா, ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னாரு. அவர் ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னாரு.
எல்லாரும் சத்தம் போட்டாங்க, இது என்ன பார்லிமெண்ட்ல வந்து நீ இந்த மாதிரி பேசுவ அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உந்தப்பட்டு தான் என்ன பண்றோம் நினைக்கிறோம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பல ஊர்வலங்கள் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அதுல வேண்டாத நாட்டினுடைய கொடிகள்லாம் இருக்கு. பிரிவினைவாத அமைப்புகளுடைய கொடிகள், இந்த மாதிரி பல நாட்டுகளுடைய கொடிகள், அதெல்லாம் வந்து ஊர்வலத்துல எடுத்துக்கிட்டு போறாங்க. அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாம ஒரு மாதிரி நிலைமை. இது எதனால அப்படின்னா, பின்புலத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை அனுமதிக்கிறதும் ஆதரிக்கிறதுனாலையும் தான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க, பங்களாதேஷ்ல வந்து பல மாதங்களாக ஒரு கடுமையான சூழ்நிலை நிலவுது. இந்த ஆட்சியில முகமது யூனுஸ் வந்து அப்படியே சட்ட மீறலை வந்து கட்டவிழ்த்து விட்ட மாதிரி வெறித்தனமா தாக்குதல்கள், அதுவும் குறிப்பா இந்துக்கள் மேல நடக்கப்பட்டது, இஸ்கானுடைய சாதுக்கள் மேலே நடக்கப்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லாத்தையுமே. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பல இந்துக்கள் வந்து மரணித்திருக்கிறார்கள், அதுலயும் பாக்குறோம். இதை தவிர இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியால பல கட்சிகளும் பல பொதுமக்களும் சரி, பல கட்சிகளும் பிஜேபி உள்பட பல கட்சிகளும் ஊர்வலங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரி பதாகைகள்லாம் வச்சு அதுல வந்து கண்டம் பண்ணிருக்காங்க. மாதிரி ட்விட்டர்ல எல்லா விதமான அனைத்து விதமான விதங்களிலும் அவங்க தங்களுடைய எதிர்ப்பு, அதிருப்தி, அதுக்கப்புறம் கண்டனம், அது மாதிரிலாம் நிறைய தெரிவிருக்காங்க. அதே மாதிரி இந்து மக்களுக்கு ஒரு ஆதரவையும் அவங்க கடுமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸ் பிளஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது காங்கிரஸ் அதனுடைய சார்ந்த, நான் வந்து இந்தி கூட்டணின்னு சொல்ல வரல, அதுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து இப்ப கிட்டத்தட்ட பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமருக்கு ஒரு உறுதுணையா தோள் கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால இந்தி கூட்டணியும் இல்லாம காங்கிரசும் அதை சார்ந்து இருக்கிற சில முக்கியமான கட்சிகளும், அதுவும் குறிப்பா இந்துத்துவாவை எதிர்க்கிற கட்சிகள், எந்த விதமான கண்டனமோ இல்ல அந்த இந்துக்களுக்கு ஒரு ஆதரவோ, ஆனா சாதாரண ஒரு செய்தியோ, நீங்க ஊர்வலம் போக வேண்டாம், செய்ய வேண்டாம், ஒரு சாதாரண கண்டனம் தெரிவிச்சு இந்த மாதிரி செய்யறது தப்பு, இந்துக்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கணும், எதுவுமே சொல்லல அப்படிங்கறத லட்சக்கணக்கான மக்கள் ட்விட்டர்ல, சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா ஆனதுக்கு அப்புறமா இப்ப வந்து காங்கிரஸுக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு. அதனால இவங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க, முதல்ல பாலஸ்தீன் பேக் முதல் நாள் போட்டுக்கிட்டு ஒரு 20 ஆல்ரெடி தயாரிக்கப்பட்டு ரெடியாக இருக்கக்கூடிய பேக் எடுத்துக்கிட்டு அவங்க வராங்க அப்படின்னா, மத்த அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வராங்கன்னா, அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சேவ் பங்களாதேஷ், சேவ் பங்களாதேஷ், ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. ஏன் வாட் அபவுட் சீக்கியர்கள் என்ன, புத்திஸ்ட் என்ன, அவங்களெல்லாம் கிடையாது, ஜெயின்ஸ் என்ன, அவங்களுக்கெல்லாம் கிடையாதா? அந்த மாதிரி சேவ் ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஒரு கொடி பிடிக்கிறது, அப்புறம் அந்த பிளே கார்டுன்னு சொல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி அந்த பேக் எடுத்துக்கிட்டு 2 பேக்கை இதுக்காகவே தயாரிச்சிருக்காங்க, முன்னேற்பாடா எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இது ஒரு வெல் பிளான்டு டூல் கிட்டா யூஸ் பண்ணிருக்காங்க, வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. ஆனா அவங்க கவலையே படல, நீ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சா என்ன, நான் பண்றத பண்ணுவேன், நீ பண்றத பண்ணு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேல ஒரு மரியாதையே இல்லாத அளவுக்கு, அதுவும் குறிப்பா பங்களாதேஷ்ல அவஸ்தப்படக்கூடிய இந்துக்கள் மேல எந்த விதமான, இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இது வந்து இன்னொரு ஒரு நடை, அதாவது கேட் வாக் பண்ணிருக்காங்க, அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் பதாகைகள்லாம் எடுத்து, இது ஒரு விஷயம் நடந்திருக்கு இது மாதிரி. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிஜேபியில வந்து பல பேர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இது எதையோ கிளப்பி விடுறாங்க, எதுக்கோ ஏதோ பண்றாங்க. ஏன்னா இன்னும் தீவிரமா போயிட்டு இருக்கு இந்த பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா, இந்துஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இதை இன்னும் தீவிரமா எதையோ ட்விஸ்ட் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு அட்டென்ஷன் டிரா பண்றது ஒண்ணு முதல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு வந்து தான் உளறி கொட்டினாங்கல்ல பார்லிமெண்ட்ல கன்னி பேச்சுல, தன்னுடைய ஓன் கட்சியினுடைய அரசியை தாக்கி பேசுறாங்க, அதுல இருந்து ஒரு டைவர்ஷன், வேற எதையோ ஒரு டைவர்ஷனா இது பண்றாங்க, வேற ஏதோ ஒரு டூல் கிட்டா இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, 1971 பத்தி உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய பார்ட்டி தான் வந்து அப்படி செஞ்சாங்க, டெமோக்ரஸியும் இதுவையும் இந்துக்களையும் காப்பாத்தினாங்க, போர் தொடுத்தாங்கன்னு பல பேர் அதுக்கு வந்து சமூக வலைதளத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே போடுறாங்க. அது தேவையில்லாத ஓனம் வெளியில போயிட்டு இருந்து உள்ள எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்பயே வாஜ்பாய் சொன்னார் இது வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இதை பத்தி பெருமையா வேற இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. 4000 இந்து ராணுவ வீரர்கள் அதுல உயிரிழந்தார்கள். இப்ப விஜய் திவஸ்னு கொண்டாடி இருக்காங்க, 12ஆம் தேதி இன்னைக்கு அதை கொண்டாடிட்டு பங்களாதேஷ் ஆர்மில இருந்து கூட வந்து அதை பத்தி பேசி கொண்டாடிட்டு போயிருக்காங்க, அது மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்கன்னு கூட நம்ம படிச்சோம். இது தவிர இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது யோகி ஆதித்யநாத் தாங்க அவரு நிஜமாவே கிளாசிக் காமெண்ட் கொடுத்தாருன்னா, செமத்தியான கமெண்ட். அவர் என்ன சொல்றாரு, பாருங்க இந்த பிரியங்கா வாத்ரா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா போயிட்டு இருக்கு, நாம என்ன செய்யறோம்னா 5600 பேர் இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கோம், ஃப்ரீ ஷெல்டர், ஃப்ரீ ஃபுட்டு, அப்புறம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் பர் மந்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் அரசு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க,
டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி உங்களுக்கு நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் வேற ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு. ஆங்கிள் அவர் பாக்குறாரு, அவர் பாசிட்டிவ் ஆங்கிள் பாக்குறாரு, இந்த அம்மா எந்த ஆங்கிள் பாக்குறாங்க பிரியங்கா வாத்ரா அப்படிங்கிறது தெரியல. இதுதான் ஆனா நடந்துட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு வேற என்ன பேக் கொண்டு வர போறாங்கன்னு எல்லாரும் சமூக வலைதளத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது எந்த பேக் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே முன்னேற்பாடோட இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் படுது. உங்க கருத்துக்களை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.